யாரு? ஒரு குர்ஆன் வசனத்தை கூட என்னால ஒரு ஹதீஸ கூட என்னால மொழிபெயர்க்க முடியல. நீ போய் பிஜேக்கு வக்காலத்து வாங்குற அறிஞர் கூட்டம் எது? புகாரி சரியில்லை, ஓகே, முஸ்லிம் சரியில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் சும்மா விளப்பம் இல்லாத ஆட்கள். புகாரி எல்லாம் யாரு? இந்த பிரியாணி கூட்டத்துக்கு பிஜேக்கு பிரியாணி இவங்க என்ன சொல்றாங்கன்னா புகாரி அவருக்கு சும்மா அந்த எழுதி போயிட்டாரு. அப்ப முதலாவது இவங்களோட பார்வையில பசாதி பண்ணினாலும் புகாரி இமாம். நான் ஒரு சும்மா ஆய்வெல்லாம் வைங்க ஒரு பக்கம், நம்ம ஆய்வு செஞ்சு சரி போல எல்லாம் மோளை மாதிரி பேசட்டும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு விஷயத்தை, ஒரு உதாரணத்துக்கு எவனா வா பேச. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? அவர் அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு வருவீங்க, நாங்களும் பேசுவோம், சரிதானே? பேச்சுக்கு பேச்சுதான். உங்க ஸ்டைல்னா நம்ம உங்க ஸ்டைலுக்கு கொஞ்ச நேரம் பேசி பார்ப்போம் என்ன நடக்குது. புகாரி இமாம் ஒரு ஹதீஸ பதிவு செஞ்சார். இமாம் புகாரி தன்னுடைய கிதாபுல பதிஞ்ச அறிவிப்பாளர் பட்டியலோட சில முஅல்லகா சில செய்திகளை கொண்டு வருவாரு. அதை விடுதலை தலைப்புக்கு கொண்டு வருவார் சில விஷயங்களை. அறிவிப்பாளர் பட்டியலோட செஞ்ச ஒரு ஹதீஸ சரி உன்னுடைய ஆய்வின்படி ஏதாவது ஒரு ஹதீஸ்லயாவது ஏதாவது ஒரு அறிவிப்பாளர் விஷயத்தில் இமாம் புகாரி தவறு செஞ்சிட்டாரு, ஆகவே இந்த ஹதீஸ் தவறுன்னு நீ சொன்னா கூட கொஞ்சம் நியாயம் என்று நம்ம ஏற்றுக்கொள்வோம். அறிவிப்பாளர் பட்டியல்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நுணுக்கமான தவறும் இல்லை, அறிவிப்பாளர்கள் எல்லாம் சரியா இருக்கிறாங்க, எல்லாமே ஹதீஸ் சரியாகிறது. ஆனாலும் இமாம் புகாரி கப்சா எழுதி வச்சுக்கிறார் என்று இந்த கொழும்புல உள்ளவர்கள் சிங்களத்துல சொல்லி தரலாம், சில தமிழ்ல சொல்றாங்க, சிங்களத்துல சொல்றாள் தான். ஆனா வீணா போனவனே இமாம் புகாரி கப்சா எழுதி வச்சுக்கிறாரு, நீ ஹதீஸ் பேசுறியோ? இமாம் புகாரி கப்சா எழுதி வச்சுக்கிறார், அது ஹதீஸ இல்லையா கப்சாவா? உன்னோட புத்திக்கு படம் இல்லாட்டி அது கப்சா. உன்னை பிஜேக்கு படணும், அப்பதான் அது உனக்கும் படும். பிஜேக்கு படாத வரைக்கும் உனக்கு ஒண்ணும் படுறல, ஏன்னா நீ தோல்வி தானே, உனக்கு ஒண்ணும் படாது. நான் சும்மா கேட்கிறேன், எது இஸ்லாத்துல மூல மந்திரமோ எது இஸ்லாத்துல அத்திவாரமோ அதை துண்டு துண்டா உடைச்சவன்னா இங்க பிஜேன்றவன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு எந்த பயமும் இல்லை, நீங்க என்ன வேண்டாம் என்ன பேசுங்க. இது தமிழ்நாட்டில் நான் இப்ப இல்ல, நான் 2004ஆம் ஆண்டு போயிருந்தேன். அதுக்கு பிறகு நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தேன் 2008 அல்லது 2009 எனக்கு ஒரு நினைவு. நம்மட பேரைய கூட சித்திக் மௌலவிக்கிறாரே, சித்திக் மௌலவி அவரு இந்தியாவுக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாரு ஒரு டீமோட. நாங்க என்ன மௌலவி, நமக்கு கூட்டாளி தான், இப்பயும் கூட்டாளி தான். என்ன மௌலவி நீங்க இந்தியாவுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டேன். சித்திக் மௌலவி வேணா கேளுங்க, நான் இப்ப கேட்டேனா இல்லையா? இல்ல நாங்க பிஜியோட நாங்க ஒரு கூட்டு வச்சு பிரச்சாரம் பண்ண போறோம். நான் சொன்ன அல்லாவுக்காக அந்த முசீபத்தை மட்டும் ஸ்ரீலங்கால இறக்காதீங்க. வல்லாஹி நான் இதை சொன்னேன் 2009 எனக்கு ஞாபகம், அது 8, 9 எனக்கு அந்த ஒரு வருஷம் 2 வருஷம் முன்ன பிள்ளை. சித்திக் மௌலவி இல்ல லைவ்ல இருந்தா அல்லது நீங்க யார் சரி இருக்கிறாங்க கேட்டு சொல்லுங்க. சித்திக் மௌலவி இந்த முசீபத்தை ஸ்ரீலங்காவுக்கு இறக்காதீங்க, தமிழ்நாடு சீரழிஞ்சு முடிஞ்சது, துண்டு துண்டு ஆக்கியாச்சு. அப்போ சொன்னா இல்ல நாங்க பிஜே எங்கட ஸ்டைலுக்கு கொண்டு போறோம்டார், கொண்டு வாங்க அப்படின்னு கடைசி அவருக்கு வேற ஒரு போஸ்ட் ஒண்ணு கொடுத்து அனுப்பினாங்க. என்ன காரணம் கேட்டா இது பிஜேக்கு ஒரு பொழப்பு. அவருக்கு நீங்க பாருங்க எந்த ஜமாத்துல கொஞ்ச நாளைக்கு ஈட்டாராட்டு, இப்ப அவருக்கு ஒன்றுமில்லாத ஜமாத்தான், எல்லாமே பொலிட்டிக்கல் நிறைய. அதாவது மார்க்கத்துக்கு அப்பால உள்ள விஷயங்களை நான் பேசல, அதை பேசுறேன்னா அது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆள் தான் பேசணும், அவ்வளவு விஷயங்கள் அதுக்கு பின்னால இருக்கும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த பொழப்பில்லாத கோஷ்டி குறிப்பிட்ட சில ஆட்களை நான் பெயர் குறிப்பிடுறவங்க எந்த ஜமாத்துக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா போனா அதுக்குள்ள ஃபசாதம் பண்ணணும். ஸ்ரீலங்கால உள்ள குர்ஆன் சுன்னா பேசுற ஆட்களுக்கு தெரியும் இந்த பிஜேக்கு பின்னால போற அந்த ஆட்களோட நிலைமை என்னன்னு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சரிதானே? அவனோட எங்க போனாலும் பிரிப்பானோ, ஃபசாது பண்ணுவானோ, ஒருத்தர் விமர்சனம் பண்ணுவானோ, சண்டை பிடிப்பானோ, குழப்பம் பண்ணுவானோ, அப்படி ஆட்கள் இன்னைக்கு பிஜேயுடைய பெரிய பக்தர்கள். பேச்சுகள் என்ன, அதென்ன இதென்ன. நான் சும்மா கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் உலகமே ஒத்துக்கிட்ட இமாம் புகாரி சும்மா ஹதீஸ சேர்த்தால் இல்ல, அவர் பெரிய ஃபகீஹ். வரும் இமாம் புகாரி ஒரு பெரிய ஃபகீஹ், சும்மா என்னமோ அங்கேயும் ரோட்டுள்ள நீ ஹதீஸ் சொல்லிட்டு அங்க ரைட் நான் எழுதுகிறேன் இப்படி ஆள் இல்லை. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் இப்படி ஆள் இல்ல. இமாம்கள்ல இந்த சிலவங்க வைபான செய்திகள் எல்லாம் தொகுத்தாங்க,
ஏன்னா அவங்களுக்கு அறிவிப்பாளர் ரீதியா வந்து தொகுத்தாங்க. பிற்பட்ட காலத்துல அது பிரிக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாத்துக்கிறான். குர்ஆனை நல்லா பாதுகாத்தான், ஹதீஸை கொஞ்சம் குறைவா பாதுகாத்தான் ஆளுக்கு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுக்கான ஆதாரமே ஹதீஸ் தான். அப்ப அவ்வளவு தெளிவாகுது. இமாம் புகாரி சொன்னா, இமாம் புகாரி ஹதீஸ நீங்க அறிவிப்பாளர் ரீதியாக நீங்க ஒரு குறை சொன்னா கூட ஓகே, அவர் ஒரு ஆய்வு. இமாம் புகாரி ஒரு ஹதீஸே அறிவிப்பாளர்கள் குறைபாடு கண்டுபிடிக்கிறாருன்னு கொஞ்சம் நீங்க சொல்லணும். எல்லாம் சரியா, ஆனா இவர புத்திக்கு படையா எல்லாம் சரி, ஆனா குர்ஆனுக்கு முரண்படுதான். என்னடா பாப்பா புகாரி இமாம் கஷ்டப்பட்டு உலக ஹதீஸை கொண்டிருக்கிறாரு, உலகமே ஒத்துக்கிட்டு இதுவரைக்கும் உள்ள சமுதாயமே இந்த ஹதீஸை சஹீன்னு சொல்றாங்க. என்னடா நேத்து வந்து பிஜேக்கு மட்டும் புத்திக்கு படலன்றீங்க. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதாவது முஹ்கமான நேரடியான விளக்கம் பெறக்கூடிய வகையான ஹதீஸ்களும் இருக்குது. அதாவது அல் அஹாதீஸ் அல் முக்தலிஃபான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுக்கொண்டு முரண் மாதிரி ஹதீஸ் இருக்கும். அதை எப்படி புரிந்து கொள்றதுன்றதுக்கு சில உசூல் இமாம்கள்ட்ட ராஜிஹ் மர்ஜூஹ் பார்ப்பாங்க, நாசிஹ் மன்சூஹ் பார்ப்பாங்க. அந்த ஹதீஸ் எப்படி அதை எப்படி இணைச்சு விளங்குறதுன்றதுக்கான உசூல்களுக்கு விளங்கலாம். சரிதானே? இதெல்லாம் இவனுக்கு அது தெரிஞ்சா தானே மோலாது. உதாரணமா முர்ஷித் மௌலவி ஜாஹில் அடே இவன் அல் ஜாஹில் அல் என்னமோ போட்டி வார்த்தை ஒண்ணும் அதையாவது ஒழுங்கா போடுறியா, அந்த அளவுக்கா ஒரு கருவிக்கா. அப்ப என்னத்துக்கு இமாம் புகாரி தவறு செஞ்சுட்டாங்களாம். நான் ஒரு உங்களுக்காக சும்மா கேட்கிறேன். இவங்க செஞ்சுக்கிற வேலை என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுட வேதத்திலேயே சந்தேகத்தை உண்டாக்குற ஒரு மிகப்பெரிய ஷைத்தானிய வேலை தான் இந்த பிஜேன்றவன் செஞ்ச வேலை. அல்லாஹ்வுட வேதத்துல நான் சும்மா கேட்கிறேன், தங்கம் கோல்டு கடைக்கு நம்ம போறோம். கோல்டு கடைக்கு போனா அவன் கோல்ட செக் பண்றதுக்கு ஒரு மெத்தட் வச்சுக்கான். அந்த மெத்தட்ல செக் பண்ணி பார்ப்பான். செக் பண்ணினா கோல்டு தான். இப்போ ஒருத்தர் சொன்னா அப்படி செக் பண்ணாலும் கோல்டு இல்லைங்கிறான். கோல்டு நமக்கு வாங்கலுமா? தங்கத்தை நம்பி வாங்கி வச்சு கொள்ளலுமான்னு கேட்கிறேன். வாங்கலாது. கோல்டு அது கோல்டா இல்லையான்னு டெஸ்ட் பண்ற அந்த அடிப்படையை உடைச்சா கோல்டு மார்க்கெட் டவுன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸை நாங்க 5 நிபந்தனைகளுக்கு ஹதீஸ் சஹீஹ்னு சொல்லி ஏற்றுக்கொள்றது. இந்த 5 நிபந்தனைகளின் அடிப்படையில ஹதீஸ்ல அறிவிப்பாளர் பட்டியல் எந்த விதமான குறையும் இல்லை. ஏன்னா நல்ல சஹீஹான ஏற்கத்தக்க ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கிட்டிருக்கும் போது, இல்ல இமாம் புகாரி 15 ஹதீஸ்ல ஒரு 200 ஹதீஸ் உட்டடிச்சு விட்டு போயிட்டாரு இந்த மாதிரி நீங்க அடிச்சீங்கடா, அப்ப அவர் உண்மையா 200 தான் உட்டடிச்சாரா, இல்லாட்டி அவர் கிதாப்ல உள்ள அவ்வளவு ஹதீஸும் உட்டடிச்சுட்டு போய்க்கிறாரா, இல்ல இமாம் புகாரி ஒரு ஆள் வாழ்ந்தாரா இல்லையான்னு ஒருத்தன் யோசிப்பானா இல்லையா? இப்ப ஹதீஸ் குர்ஆன் மட்டும் போதுன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்கள விட நீங்க செய்யற வேலை கடும் மோசமான வேலையை. அவங்க சரி தெளிவா ஹதீஸ் எல்லாம் நவுது பில்லாஹ் மின்னா. நீங்க செய்யற வேலை அதை விட கேடு கட்ட ஒரு வேலையை கேட்டா இமாம் குர்துபி சொன்னாரு, இமாம் ஷாஃபி சொன்னாரு. இமாம் ஷாஃபி சொன்னாரா 15 ஹதீஸ் எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுதா சொன்னாரு இமாம் ஷாஃபி? அது அவர் அடிப்படையா, அவரோட மன்ஹஜ் அது? அப்படி பார்த்தா நீங்க மறுத்த அத்தனை ஹதீஸை இமாம் ஷாஃபி மறுத்துட்டு போய்க்கணுமே. என்ன இது? என்ன சாதாரணமா இதுக்கு பெருசா நீங்க படிச்சுட்டு தான் இது மார்க்கம். புகாரி கிதாபை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு உசூல் ஹதீஸ் உலூமுல் ஹதீஸ் எல்லாம் படிச்சுட்டு கிதாப் எல்லாம் ஃபுல்லா வாசி போட்டுட்டா நீங்க இதை விளங்கணும் இல்லை. வெரி சிம்பிள். அப்போ இந்த செய்தி யாருமே இதை பத்தி பேசலையா? இதை பத்தி யாரும் பேசலையா? அழகாக நீங்க பார்க்கலாமே. ஏன் அப்பாஸ் அலின்னு நம்மட தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதரர் அப்பாஸ் அலி இப்போ அவர் மதுரையில் இருக்கிறார். சரிதானே? நமக்கு நல்ல கூட்டாளி ஒண்ணும். எவ்வளவு அழகா துண்டு 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 துண்டா உரிச்சாரு. யார்? அப்பாஸ் அலி. பிஜே அப்பாஸ் அலி, அப்பாஸ் அலி பிஜே. எத்தனை உலமா முஜாஹித் மூலம் பேசினார், இஸ்மாயில் சலஃபி பேசினார், ஒய்ஸ் மீசானி பேசினார், முர்ஷித் அப்பாசி பேசினார், முஃபாரிஸ் மௌலவி பேசினார். அதே மாதிரி வேற யாரு? நான் சொல்றது ஹைலைட்ல முன்னணியில நின்று இந்த உசூல்கள் சம்பந்தமா பேசினாக்கல ஏன் பேசுறேன்னா இவங்களுக்கு காதல் வழங்கல. அல்லாஹ் சொல்ற சும்முன் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜூன். இந்த முனாஃபிக்தனமா இருக்கிறாங்களே,
யாரு? இந்த பிஜேயோட சேர்ந்துகிட்டு நயவஞ்சகத்தனமாக உலமாக்களை கேவலமான முறையில் பேசி தர்றாங்களே, இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ் சொல்றான் சும்முன் புக்முன் உம்யுன்றான். இவன் குருடன்டா, இவன் மூடன், இவனுக்கு பார்வை இல்லாத கபோவி பயின்றான். ஏன் பார்க்கல? இவ்வளவு பக்கம் பக்கமா இஸ்மாயில் சலபி எழுதின கண்ணுக்கு தெரியலையா? பிஜே ஒரு லைவ் போட்டா மத்த ஆள்லாம் புளி மூட்டையான், உப்பு மூட்டையான், உலக்கைகளாம், கூலிக்கு பயான் பண்றாங்களாம். இது பொதுமக்கள் இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். விளங்குதா? அல்லாஹ்வே கொண்டு யாரும் பதில் சொல்ல தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ், எல்லாமே முடிஞ்சுது. நான் நினைக்கிறேன் இந்த புதுசா ஒரு அந்நிய பெண்ணை கடத்தி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்றாரு புதுசா இந்த பிஜே. அதுக்கு நான் நினைக்கிறேன் இன்னும் யாரும் சொல்ல முடியும், அதுவும் வந்து இன்றைக்கு நாளைக்கு பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இது உண்மையா சொல்ல போனா தமிழ் உலகத்தில் இந்த பிஜே என்பவன் ஏற்படுத்திய மாபெரும் சைத்தானிய குழப்பம். மக்கள் என்ன செய்யறது, புதுசா ஒருத்தன் வந்தான், இந்த முஸ்தபான்னு ஒருத்தன் வந்தான். யாரு? சூப்பர் முஸ்லிம். அந்த அதுக்கு பின்னால ஒரு கூட்டம் வந்தான், முஸ்தபா பின்னால போறோம். என்னதான் முஸ்தபா முஸ்தபா? அடே முஸ்தபாட அறிவு பின்புலமா விளங்குவானாமாடாவா? இம்ரான் ஹுசைன் ஒருத்தன் உருதுல சொல்றது தமிழ்ல சொல்றான். அடே நீங்க ஒரு பின்பற்றினா கூட ஒரு உருப்படியான ஒருத்தனை யாரும் பின்பற்றுங்களா? சுப்ஹானல்லாஹில் அலீம். நான் எதுக்கு இவ்வளவு அழகா சொல்றேன்டா, சரி இது இந்த பிஜேட இடிக்காக கொஞ்சம் கோவம் வரும். இந்த பொதுமக்கள் எனக்கு தெரிய சில நல்லவர்கள், 1-2 பேர், நிறைய பேர் இல்ல, நல்லவர்கள் நான் என் பார்வையில் சொல்றேன். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அவன் உண்மையா நல்லவர்களா இல்லையாண்டு. நமக்கு அல்லாஹ் சொல்ற விஷயத்தை என்னால சொல்ல இல்லாத இந்த நல்லவங்க கூட பிஜே நியாயமா தானே பேசுறாரு, உலமாக்கள் பதில் சொல்லல தானே, உலமாக்கள் மறுப்பு கொடுக்கல தானே. ஏன் மறுப்பு கொடுக்கல? உங்களுக்கு செவிடா? உங்களுக்கு குருடா? நீங்க ஊமையா? போய் யார்ட்டும் கேட்க மாட்டீங்களா நீங்க? ஏன்னா உலமாக்கள் இங்க இருந்து இஸ்மாயில் சலபி வீட்டுக்கு போறதுக்கு, முபாரக் மதின் வீட்டுக்கு போறதுக்கு, அல்லது வேற உலமாக்களை போய் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா? வாகனம் இல்லையா கையில? போய் உட்கார்ந்து கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு அவங்க பேஸ்புக்ல உங்களுக்கு அவங்க போய் சொல்லணுமா? அதனால தயவு செய்து சகோதரர்களே, புதுசா வந்த உடனே என்னமோ குர்ஆன் வசனத்தை சொல்ற மாதிரி இருக்கும், ஹதீஸை சொல்ற மாதிரி இருக்கும். உலமாக்களுடைய பாதையில இருங்க, அஹ்லுல் இல்மோட இருங்க. எப்பவுமே தனிப்பாதையில போவாதீங்க. எவன் தனிப்பாதையில உங்களை கூப்பிடுறானோ நீங்க கண்ணை பொத்திக்கிட்டு சொல்லுங்க, அவன் வழிகேட்டுல போறான். கண்ணை பொத்திக்கிட்டு சொல்லுங்க, அவன் வழிகேட்டுல போறான். இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடித்துட்டார் நீங்க வாருங்களே. அப்ப இதுவரைக்கும் இந்த புகாரி ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு இமாம் ஷாஃபிக்கு தெரியாது. அவரே அந்த உசூல சொன்னாங்க. நீங்க எந்த ஷாஃபி குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ் முழுமையாகாது என்று சொல்றாருங்களோ அந்த ஷாஃபி நீங்க சொன்ன ஒரு ஹதீஸை மறுக்கலையே. அப்படின்னா சம்திங் ராங். என்ன நீங்க சொல்ல வாரீங்க? பலவீனமான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படத்தான் செய்யும். ஹதீஸுக்கே முரண்படும். அப்ப அல்லாஹ் தஆலா பாதுகாத்தேன்னு சொல்றானே, என்ன அது பாதுகாத்தல்? அப்ப அர்த்தம் இல்லையே. நீங்க நினைக்கிறதெல்லாம் தற்ற அளவுக்கு ஹதீஸ்கள் இருக்குது, இவ்வளவு பாதுகாக்கப்பட்டதாக உலகமே நம்பக்கூடிய இத்திஃபாக்குன் அலைஹின்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் பாதுகாப்பு இல்லை என்று ஆகிறேன்டா, அப்ப என்னப்பா வேதத்துக்கு பாதுகாப்பு? அப்ப நீங்க செய்யற வேலை ஷைத்தான்ட வேலையா இல்ல தாவாவா? நீங்க செய்யற வேலை ஷைத்தான்ட வேலையா இல்ல தாவா செய்றீங்களா? இதை தூக்கிக்கிட்டு இது